அன்று வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 1 10 முடிய நாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 10 முடிய எடுத்தவர்கள் என் கூட சேர்ந்து வார்த்தையை நீங்கள் அப்படியே கவனிக்க முடியாக உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:1 10 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகுமுக்கு போனார். இயேசுவை குறித்து சொல்கிறது. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், நான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்புகிறார். நமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இயேசு வாழ்ந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம். சொல்லுவோமா, 100க்கு அதிபதி, கன்னடத்திலே சதாதிபதி, கரெக்டா நான் சொல்றது சதாதிபதி, கன்னடத்தில் சதாதிபதி, 100க்கு அதிபதி. இந்த வார்த்தையை, இந்த மனிதனை இன்னைக்கு நாம் மறக்க கூடாது. இந்த மனிதனிடத்திலிருந்து ஆண்டவர் என்னிடத்துல உங்களிடத்துல ஒரு சில முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 100க்கு அதிபதி வேண்டுகிற போது தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று நாள் அனுப்பி இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது அந்த ஜெபத்தை அல்லது அந்த வேண்டுதலை, அந்த ரிக்வெஸ்டை ஆண்டவர் கேட்டு அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அவர்கள் போவதற்கு முன்னாகவே ஆண்டவர் சுகத்தை அனுப்பினார். மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, இங்க பேசினது போல உன் விசுவாசம் உன் விசுவாசத்தின்படி ஆக்கடவுன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த வேலைக்காரன் வாழ்க்கையிலிருந்து நாம் மிக முக்கியமான சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 100க்கு அதிபதியானவன் எப்படி அப்படின்னு சொன்னா பாருங்க, 100க்கு அதிபதி அப்படின்னு சொன்னபடி நமக்கு புரியுது, அந்த படை வீரர்களுக்கு தலைவனாய் இருக்கிறான். 100 பேருடைய வீரர்கள், அந்த இராணுவ வீரர்களுக்கு அதிபதி, 100 பேருக்கு இவன் ஒரு தலைவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆக அந்த நாட்களிலே இந்த தலைவர்கள் என்கிற அந்த போஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னா அதிகமாய் ரோமர் தான் ஆட்சி, ரோமனாக தான் இருக்கணும். அந்த ரோமருக்கு கீழாக தான் இவன் வேலை செய்கிறான் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார். இவன் ஒரு யூதன் அல்ல. யார் இல்ல? யூதன் அல்ல, இவன் ஒரு ரோமன் என்று, இவன் ரோமருக்கு கீழாக வேலை செய்கிறவன் என்று சொல்லுகிறார்கள். இவன் ஒரு அந்நியனாய் இருக்கிறான். அந்நியன் என்று சொல்லும் பொழுது எப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு இவன் அந்நியன், அந்த ரோமர்களுக்கு யூதர்கள் அந்நியர்கள். 2 பேரும் ஒன்று சேர்வது பெரிய கடினமாக இருக்கும். ஏன்னா அவர்கள் எல்லாமே அரசாட்சியிலும் தலைவர்கள் ஒரு இதுலையும் இருப்பாங்க. இவர்களை சில சமயங்களில் கண்டுகொள்ள மாட்டாங்க. யூதர்களை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவனுடைய வேண்டுதலை, ரிக்வெஸ்ட்டை கேட்டு ஆண்டவர் அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார். ஆக என்ன ஒரு பெரிய குணாதிசயத்தை அவர் பார்த்தார். அந்த செஞ்சுரியனுடைய ஹார்ட், அந்த செஞ்சுரியன், அந்த 100க்கு அதிபதியினுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாய் இருந்தது. அந்த இருதயத்தை நாம் கூர்ந்து கவனித்து அந்த இருதயத்திலிருந்து, ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள சொல்ல போறீங்க, என்ன கற்றுத்தர போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அவன் அந்நியனா இருக்கிறான், ரோமனுக்கு கீழே வேலை செய்கிறவனா இருந்தாலும், ஒரு அதிகாரியாக இருந்தாலும், 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
அவரிடத்துல நீ போய் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லு, என் வேலைக்காரன் சுகமாகணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த விஷயத்தை ஆண்டவர் கேட்டு என்ன பண்ணுறாரு, பதில் தராரு. முதல் காரியம், அவன் எப்படிப்பட்டவன் அல்லது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் கைண்ட் அண்ட் கன்சர்ன்ட் ஹார்ட், தயவுள்ள அல்லது கருணையுள்ள கரிசனையுள்ள இருதயம் உடையவனாய் இருந்தான். நாம் வேத பகுதியில் அழகாய் நாம் பார்க்கிறோம். யாருக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டான்? யாருக்கு? பிரியமான வேலைக்காரன். அந்த இடத்துல அழகா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன, எப்படிப்பட்ட வேலைக்காரன்? பிரியமான வேலைக்காரன். அப்பனா என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது என்று சொன்னா, இவன் அந்த அளவுக்கு கருணையுள்ளவனாகவும் தயவுள்ளவனாகவும் கரிசனையுள்ளவனாகவும் தனக்கு கூட இருக்கிற வேலைக்காரர்களை, தன்னோடு இருக்கிற வேலைக்காரர்களை நேசிக்கிறவனாகவும் இருக்கிறான். இல்லைன்னா வேலைக்காரன் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, அப்படிதானே? வேலைக்காரன் எக்கேடு கட்டா என்ன எனக்கு என்ன, என்கிட்ட 100 பேர் இருக்கிறாங்க, வான்னு சொன்னா வராங்க, போன்னு சொன்னா போறாங்க, அவங்களுக்காக நான் போய் கடவுளை வேண்டிக்கணுமா? இங்க பாருங்க, அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு அதை போல இருதயத்தை தான் எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் ஆண்டவர் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அவன் அந்நியனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த இருதயம் உடையவனாய் நானும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான வேலைக்காரன். எல்லாம் சொல்லலாமா? என்ன வேலைக்காரன்? இந்த இடத்துல வெறும் வேலைக்காரன் மட்டும் சொல்லல, வேதம் அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வேலைக்காரன்? பிரியமான வேலைக்காரன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 2வது வசனம், 7வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே 100க்கு அதிபதி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். பாருங்க, அதன் பிறகு 3வது வசனத்தில், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அந்த கன்சர்ன் பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு என்ன ஞாபகம் வருது? என்னங்க ஞாபகம் வருது? பேச மாட்டிங்களா? சிரிக்க மாட்டிங்களா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த கருணை உள்ள கிரியை செய்து, அந்த மனதுருக்கம் உள்ள கிரியை செய்து, அந்த தயவுள்ள இருதயம் உள்ள கிரியை செய்து, உடனே அவனுடைய வேலைக்காரன் ஞாபகம் வரான். யாரை குறித்து கேள்விப்பட்ட உடனே? அப்போ இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டிருப்பாரு? இதுக்கு முன்னாடியில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ என் வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான். அந்த தயவுள்ள இருதயத்தை பாருங்க, அந்த கன்சர்ன்ட் ஹார்ட்டை பாருங்க, அந்த கரிசனை இருதயத்தை பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே எனக்குள்ளாக என்ன தோன்றுகிறது? என் வேலைக்காரன் ஞாபகம் வரான். அவன் மரண அவஸ்தையில் இருக்கிறானே, வேதனையில் இருக்கிறானே. இன்னும் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது, he was ready to die. அவன் சாகிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி, அவன் சாகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறான், மரண அவஸ்தையில் இருக்கிறான். அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அது அவனுடைய இருதயம் கருணையுள்ள இருதயம் இல்லாமல் இருந்தா, தயவுள்ள இருதயம், அந்த கரிசனையுள்ள இருதயம் இல்லாமல் இருந்திருந்தா, அல்லது ஒரு கடினமான இருதயம் இல்லாமல் இருந்திருந்து கடினமுள்ள இருதயமாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கும்? வேலைக்காரனாவது என்னாவது, அந்த வேலைக்காரன் போனால் எனக்கு ரோமர் ஆட்சியிலிருந்து இன்னொரு வேலைக்காரனை கொடுப்பாங்க, போய் தொலையிட்டோம், தேவையில்லை. இன்னைக்கு நம்ம வேலைக்காரன், நம்ம கூட இருக்கிற வேலைக்காரன் நம்ம எப்படி நடத்துகிறோம்? ஒருவேளை ஆண்டவர் உங்களை இந்த மாதிரி உயர்த்தி வைத்திருக்கிறாரு, சரி வேலைக்காரன் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி நடத்துகிறோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களை எப்படி நடத்துகிறோம்? நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? நம்ம சகோதர சகோதரிகளை எப்படி நடத்துகிறோம்? கரிசனையோடு நடத்துகிறோமா? தயவோடு நடத்துகிறோமா? அந்த இருதயம் எனக்குள்ளாக இருக்கிறதா? எப்படி போனால் எனக்கு என்ன, கேடு கட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், பதில் தருகிறார், அற்புதம் செய்கிறார். ஈவந்தோ அவன் அந்நியனா இருந்தாலும், அவன் ரோமனா இருந்தாலும், இந்த இருதயம் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கருணை கரிசனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னங்க, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். யார் போய் சொல்றது? மூப்பர்கள் போய் சொல்றாங்க, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். தன்னுடைய வேலைக்காரனை நேசிக்கிறான், தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்தை விரும்பினான், அவன் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறவனா இருந்தான், அவன் தன் தேசத்தை நேசிக்கிறவனா இருந்தான். ஏன்னா ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான். அதன் பிறகு நான் பார்க்கலாம், நம்ம அது
தன்னுடைய தேசத்தை நேசிக்கிறவனாய் மாத்திரமில்ல, தனக்கு அடுத்த அல்லது தனக்கு அடுத்த அந்த ஜனத்தை, தனக்கு அந்நியனாய் இருக்கிற அந்த யூதர்களை நேசிக்கிறவனாய் இருந்தான். இந்த எல்டரை கொஞ்சம் பாருங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அவங்க போய் என்ன சொல்றாங்க, அந்த எல்டர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு இந்த செஞ்சுரியன், இந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்க்க கூடாமல். ஏன்னா கீழே வசனங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பிறகு பார்க்கலாம். இவர் போக மனதில்லாம 100க்கு அதிபதி தன்னுடைய அந்த யூதர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மூப்பர்களை பார்த்து சொல்றாரு, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், நீங்க போய் எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் 4வது வசனம், அவர்கள் இயேசுவினிடத்தில், அதாவது மூப்பர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. யார் சொல்றது? என்னங்க யார் சொல்றது? அவன் பாத்திரனா இருக்கிறான். நம்ம பாஷையில சொல்லலாமா, அவனுக்கு தகுதி இருக்கு. he is eligible. மூப்பர்கள் சொல்றாங்க. எந்த மூப்பர்கள்? இவங்க சொல்லி அனுப்பின யூத மூப்பர்கள் சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் தயவுள்ளவனா இருந்தா மூப்பர்கள் அவனுக்காக போய் சாதாரண பேசல. இப்போ பாருங்க, நீங்க ஏதாவது எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, நான் யாருக்கிட்டே போறேன், யாருக்கிட்டே போய் உங்களுக்காக பேசுறேன்னு சொன்னா, உங்க மேல எனக்கு எவ்வளவு பெரிய அந்த நல்ல விஷயம் இருக்கு, என்ன சொல்லுவோம் நம்ம, நல்ல நீங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களை நான் எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கும் போது அவங்கக்கிட்ட போய் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். இல்லை உங்கள் மேலே ஒரு நல்ல போக்குவரத்து இல்லை, உங்களுக்கு குறித்து நான் வேறு மாதிரி யோசிச்சேன்னு சொன்னால், நான் போய் அவங்க சொன்னாங்க பாருங்கள், உங்களுக்கு இஷ்டம்னா செய்யுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மூப்பர்கள் பாருங்க, அவங்க பேசுகிற விஷயத்திலே தெரியுது அவன் எவ்வளவு தயவாக அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கிறான், எவ்வளவு கருணை உள்ளவனா கன்சர்ன்டு பர்சனா அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கிறான்னு சொல்லி அவர் பேசுகிற வார்த்தையிலே தெரியுது. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன். இந்த வார்த்தையை சொல்லியிருக்காம இருந்திருந்தா நான் இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டேன். நீர் இந்த தயவு, இந்த ரிக்வெஸ்ட்டை அவனுக்கு செய்யறதுக்கு, அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். ஏன் அவர்கள் வேற விஷயத்தை யோசிக்கல? ஏன் அவன் செஞ்சுரியன், அவன் வந்து 100க்கு அதிபதி, 100 சேனை வீரர்களுக்கு, 100 படை வீரர்களுக்கு அல்லது 100 இராணுவ ஜனத்திற்கு அவன் அதிபதியா இருக்கிறான். அதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லல. அவங்க மனசுக்குள்ள என்ன, அவன் பாத்திரன், காரணம் எங்க எல்லாரையும் நேசிக்கிறான். வசனம் அதான் சொல்லுகிறது. என்ன, அவன் எல்லாரையும் நேசிக்கிறான். அங்க பாருங்க 5வது வசனத்துல, அவன் நம்முடைய ஜனத்தை, எப்படி புரியுதா அந்த ஹார்ட்டு? அப்ப யூதர்களோடு அவன் தயவுள்ளவனா இருந்தான், அல்லது கருணையுள்ளவனா இருந்தான், கரிசனை நிறைந்தவனா இருந்தான். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் பாஸ்டர், ஒரு சர்ச்சை நடத்துகிறேன். சின்ன சர்ச்சோ பெரிய சர்ச்சோ, 50 பேரோ 500 பேரோ 1000 பேரோ, எப்படி இருக்கிறேன் நான்? கூட இருக்கிறவங்களாம் ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பாஸ்டருங்க அப்படி தான். ஒரு 10 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டால் போதும், அப்படியே பெருசாக நடக்கிற ஆரம்பிச்சிடும். தெரியுமா என் சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு? தெரியுமா பிரதர்? இப்படி தான் என் ஆக்டிங் ஆகிடுது, என்னுடைய குணம் ஆகிடுது. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா? இந்த சர்ச்சு இங்கே இந்த ஏரியாவிலே பெரிய சர்ச்சு. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். ஏசு அப்பாயின்மெண்ட் இல்லாமலே போய் பார்க்கலாம். ஆனால் இந்த பாஸ்டரை அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போய் பார்க்கணும். என்ன பண்ணுறது? சரி, ஆண்டவர் ஏலோகியம், அவர் எங்கும் நிறைந்த தேவன், அதனால் அவர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கலாம். நம்ம எல்லாம் மனுஷர்கள், வேறு வழியில் அப்பாயின்மெண்ட். ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு இழுத்து அடிப்பார் இவர், இழுத்து அடிக்கிறார். ஒரு பாஸ்டர் கூட டின்னர் சாப்பிட்றது பெரிய விஷயம். டின்னர் எங்கள் பாஸ்டர் கூட டின்னர் சாப்பிடணும், இந்த நாள் டேட்டு பெரிய விஷயம். இவர் கூட போய் லஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவருக்கு பெருமையாக சர்ச்சு முடிஞ்ச உடனே எவ்வளோ ஏழைகளுக்கு சாப்பாங்க, லீடருங்க நடத்துவாங்க. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க அப்படிதான். மோசே மாதிரிலாம் இல்லை. சொல்லுவாங்க, மோசே வந்து யோசுவா எப்படி பார்த்தா தெரியுமா? ஆண்டவன் மாதிரி பார்த்தாரு, தேவன் மாதிரி பார்த்தாரு. ஆமாம்,
நீ மோசேவா? கேடு கட்டா எனக்கு என்ன? விசுவாசிகளை நடத்துகிற விதம் எப்படி இருக்கு? அப்போ அதெல்லாம் கற்றுக்கூடாது. சாரி பாஸ்டர்ஸ், ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா. அதனால இவர் போகும்போது எக்ஸ்ட்ரா பிட்டையும் போடுறாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா வார்த்தையை சொல்றாங்க. அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த மூப்பர்கள் வாஞ்சையோடு ஓடுறாங்க, அந்த மூப்பர்கள் விருப்பத்தோடு போகிறாங்க, பேஷனேட், அந்த பேஷனோடு போகிறாங்க. அப்போ எவ்வளோ கைண்டு பாருங்க. எனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரனை நான் எப்படி நடத்தணும் என்பது ரொம்ப அவசியம். ஒரு சபையை நடத்தக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கிறார், ஒரு வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கிறார், ஒரு வேலையில் எனக்கு கூட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார் என்று மற்றவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வேணும். ஆனால் இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இவர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாரா எல்லாம் எனக்கு தேடிக்கொண்டிருந்தவங்க. ஆனால் இவருக்குள்ளாக இப்படிப்பட்ட இருதயம், அந்த கைண்ட், அந்த கன்சர்ன் எனக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அந்த தலைவனாக இருக்கிறான், 100 சேனை வீரருக்கு இராணுவ வீரனுக்கு தலைவனாக இருக்கிறான்றதுனால அந்த கைண்ட் ஹார்ட்டும் கன்சர்ன்டு ஹார்ட்டும் அவனுக்குள்ளாக இருந்ததுனால. இரண்டாவதாக அவனுக்கு ஜென்யூன் அண்ட் ஜெனரஸ் ஹார்ட். என்னங்க கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக? ஜெனரஸ் ஹார்ட், உண்மையான மற்றும் தாராளமான இருதயம் உடையவனாக இருந்தான். நான் சும்மா கதை பேசலைங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து யோசித்து பேசுகிறேன். உண்மையும் தாராளமான ஜென்யூன் ஹார்ட் அவன். பாருங்க 5வது வசனத்தை யாராவது வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. 5வது வசனத்தை. பாருங்க, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். யார் சொல்றது? அத மூப்பர்கள் சொல்றாங்க. யாருடைய ஜனத்தை நேசிக்கிறான்? இந்த யூதர்களை வேற விதமா ஆளுகை செஞ்சிருக்கலாம், வேற விதமா நடத்தி இருக்கலாம். நான் ஆட்சியில் இருக்கிறேன், நான் யார் தெரியுமா, 100 பேருக்கு நான் சொல்லல. கீழே வசனங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு. அவர் அப்படி சொல்லல. அவர் கைண்டா போய் பேசுறாரு, கன்சர்ன்டா போய் பேசுறாரு, தன்னுடைய வேலைக்காரனுக்காக போய் பேசுறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அவன் அவன் ஒரு அந்நியன் அவன், ஆனா நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அதன் பிறகு என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றான். இதை பாருங்க, அந்த நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் என்னும்போது அந்த உண்மையான நீ வேற நான் வேறப்பா அங்க வரல. அந்த ஜென்யூன் ஹார்ட்டை பாருங்க. நீ யாரா இரு பரவாயில்ல, ஆனா என் வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுக்கிறேன், உங்களுக்காக நான் நிற்கிறேன், நீ என் ஜனம் இல்லைன்னா பரவாயில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் எப்படி இருக்கு? லாங்குவேஜா பிரிஞ்சு கிடக்குறாங்க. எத்தனை தடவை நான் பேசுறது? இதை லாங்குவேஜில் பிரிஞ்சு கிடக்குறாங்க, ஜாதியில் பிரிஞ்சு கிடக்குறாங்க, பணத்தில் பிரிஞ்சு கிடக்குறாங்க, படித்தவன் அப்படின்றதுல பிரிஞ்சு கிடக்குறாங்க, பதவி, இந்த பதவி எனக்கு தெரியுமா, அங்கே எவ்வளோ பெரிய பதவி, நான் வெளியில் போனால் எவ்வளோ பேர் எனக்கு வேலை செய்கிறாங்க தெரியுமா, இங்கே வந்தால் நான் என்ன வேலை செய்ய முடியும், இங்கே வந்தால் நான் அதை செய்யணுமா, இங்கே வந்தால் நான் இதை செய்யணுமா. அவனுடைய ஜென்யூன் ஹார்ட்டை பாருங்க, அந்த தாராள இருதயத்தை பாருங்க. அந்த ஜென்யூன் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை அவர் பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறாரு. எவ்வளவு தூரம் நம்ம சொல்ல முடியும், எவ்வளவுதான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு சர்ச்சில் ஜாதி பார்க்கலாமா, சர்ச்சில் ஏழை பணக்காரனை பார்க்கலாமா? வெளியில தான் பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா உள்ள அதுவும் அதை விட மோசமா இருக்கு. ஒரு சர்ச்சில் அது தெரிஞ்சு பண்றீங்களா, தெரியாத பண்றாமா, ஒண்ணுமே புரிய மாட்டிருக்கு. கர்த்தர் சமாரிய ஸ்திரீயோடு போய் சாதாரணமா பேசிட்டு வந்தார். இந்த சமத்துவ நேசர் நம்ம ஒரு நாள் பார்த்தோம். சமத்துவ நேசர் சமாரிய ஸ்திரீனுடனே போய் சாதாரணமா பேசிட்டு வராரு. இன்னைக்கு நான் போய் பேசுறதுக்கே யோசிக்கிறேன், ஒரு ஏழை கிட்ட போய் பேசுறதுக்கு யோசிக்கிறேன், ஒரு ஏழை கிட்ட போய் நிக்கிறதுக்கு யோசிக்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் கிட்ட போய் பேசுறதுக்கு யோசிக்கிறேன், ஒரு சாதாரண நபரோட நிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். கேட்டா நான் பெரிய ஆளு, நான் பெரிய பாஸ்டரு. நீ எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுப்பா, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னங்க? ஆனா இங்க பாருங்க, அவன் ரோமனாகவே இருந்தாலும் அந்த ஜென்யூன் ஹார்ட்டை பார்த்துட்டார் ஆண்டவர்.
ரோமனாகவே இருந்தாலும் யூதர்களுக்காக ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாரு. யூத ஜனங்களை அவர் நேசிக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். இன்னொரு நபர்களுக்காக யோசிக்கிற இருதயம் ஒன்று கிறிஸ்தவங்களாக இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கு. கஞ்சத்தில் நம்பர் ஒன்று. கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உண்மைதான். ஜாதி பார்க்கறதுல கிறிஸ்தவன் நம்பர் 1 இருந்தால் கேவலம் தானே. கஞ்சத்தில் கஞ்சமாக இந்த கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான், அந்த கையில் இருக்கிற சோறும் காக்காக்கு போயிடும் போல. எவ்வளவு மோசமாக இருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள். இருக்காக நிற்கிறது கிடையாது, ஒருத்தர்கிட்ட பேசுறது கிடையாது. அப்படியும் பேசினா சுயநலமா, நாளைக்கு இவன் எனக்கு யூஸ் ஆவான், நாளைக்கு இவன் என் கூட நிற்பான். நம்முடைய ஜனத்தை அவர் நேசித்து நமக்காக ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்தான். அந்த தாராள இருதயம் வேணும். ஈத்தையும் கொடுத்தாரு. இவரை வணங்குகிறோம் என்று சொல்வது முழு மனசோடு சொல்லலை, அல்லது முழு மனசோடு நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளலை. சும்மா வெளியில் அப்படி பேசிக்கிட்டு திரிகிறோம். நானும் கிறிஸ்தவன், நானும் பாஸ்டர், நான் அவர், நான் இவர், நான் விசுவாசி, நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, எந்த சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன் தெரியுமா, எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, அவங்கக்கிட்ட போய் அந்த ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இங்கே போய் இவாஞ்சலிசம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், அங்கே போய் தீர்க்க தரிசன ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இங்கே போய் சுவிசேஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இங்கே அப்போஸ்தலர் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இங்கே மேய்ப்பர் ஊழியம் பண்ணி. உள்ளுக்குள்ளே ஆண்டவர் பார்த்தாருன்னா நோண்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்கப்பா நீ எதனா செஞ்சுருக்கிறியா? இந்த கோழி கிளறும் பாருங்க. ஏன்னா போர்வ கிறிஸ்தவன், ஆனால் உள்ள வேற. அந்நியன்கிட்ட கற்றுக்கிறோம் பாருங்க. நம்ம அந்நியன்கிட்ட இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? தாராள இருதயமாக இருக்கிறேன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு காணிக்க போடுறது கொடுப்பதற்கு தயங்குகிறோம். ஒருத்தர் சொன்னார், அது யார் சொன்னார்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்கிறதுக்கு பல பதில்கள் நமக்குள்ளாங்க இருந்தாலும் அதை மௌனமாக வச்சுக்கிறோம், பதில் வெளியே சொல்ல மாட்டோம். எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஏன் கொடுக்கணும்? அது பெரிய சர்ச்சு, அதனால நான் கொடுக்க மாட்டேன். இது சின்ன சர்ச்சு, கொடுத்தீங்களா? பெரிய சர்ச்சுன்னா பெரிய தேவை இருக்காதா? நிறைய சர்ச்சு பெரிய சர்ச் நடத்துகிறாங்க, தேவை இருக்குமா இருக்காதா? அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்க கூட நீங்கள் சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு அவங்க சில காரியங்கள் உண்மையை சொல்கிறாங்க. அவங்க ஆதங்கள் ஜனங்களை வஞ்சித்து பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும்னு பிடுங்கி பிடுங்கி பிடுங்கி, அதுக்கு பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லை, கோபுரம் கட்ட பணம் இல்லை, வீடு கட்ட லேண்ட் ரோவர் காரு, ஒருத்தருக்கு ஆடி காரு அவங்களுக்கு வாங்கி, அந்த மாதிரி நாட்களை குறித்து நீங்கள் பேசுங்க. ஒரு சிலர் உண்மையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் கொடுக்கணும். சரி பாஸ்டர் நீ கொடுத்துக்கோ, நான் தான் கொடுக்கணும், நீங்களே கொடுத்துக்குங்க. அவ்வளோ கேள்வி கேட்குறோம். நம்ம கேள்வி கேட்குறோம் கூட நம்மளும் போய் ஜாலரா அடிக்கிறோம். வாங்குவதற்கு பெறுவதற்கு சுயநலமாய் யோசிக்கிற நாம் கொடுப்பதற்கு பொதுநலமாய் யோசிப்பதே கிடையாது. கொடுத்தா பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்குமே. ஆனால் வாங்கும்போது சுயநலமாக எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வாங்குறேன். ஆனால் கொடுக்கும்போது இது இங்கே மட்டும் கொடுக்கலையே, இது சர்ச்சுக்கு மட்டும் கொடுக்கலையே, இது ஊழியத்துக்கு மட்டும் கொடுக்கலையே, இது அங்கேருந்து நிறைய பேருக்கு போகுமே, இல்லை இன்னும் பல காரியங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் சொந்தங்களே நிறைய பேர் பேசுகிறாங்க, அங்கே பெரிய சர்ச்சுக்கு அங்கே போகிறேன், அங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதனால நான் கொடுக்குறது. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேண்டாம். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, அது பெரிய சர்ச்சோ சின்ன சர்ச்சோ உங்கள் எடுத்து தாங்கணும். ஒரு அந்நியன் சபையை கட்டுறதுக்கு தாராளமாக உதவி செஞ்சு ஒரு சபையை கட்டி கொடுக்கும்போது, இந்த விஷயத்த என் பிரசங்கத்தெலாம் நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க. என்னடா இது இன்றைக்கி போய் பணத்தை குறித்து பேசுகிறாருன்னு யோசிக்காதீங்க. எடுத்தவ நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? உண்மையா என்ன? உண்மைதான், ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். இருக்கிறார், ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கொடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்டோடைய வசனங்களை எடுக்க ஆண்டவர் 2 மூட்டை கொடுப்பாரு. இன்றைக்கி அப்படி பிரசங்கம் பண்ணி பணத்தை வாங்குறாங்க. அதெல்லாம் நம்ம மெத்தடு கிடையாது. நீ இவ்வளோ கொடு, நீ 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுப்பாரு. இதுனா பிஸ்னஸ்.
இதையெல்லாம் எதையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக நீங்க நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். கர்த்தருக்காக நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் இனியும் கொடுப்பார். என் வேலை, என் கடமை, என் பொறுப்பு. நான் சாட்சி, என் குடும்ப சாட்சி, அநேக விசுவாசிகள் சாட்சி. நான் என் சாட்சியெல்லாம் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் என் குடும்பத்தை தாங்குவது எப்படி முறையோ அதுபோல என்னுடைய சபையை நான் கொடுத்து தாங்குவது முறையானது, சரியானது, நியாயமானது. மூணாவது பாயிண்ட் பாருங்க, ஃபெய்த் அண்ட் ஹம்பிள் ஹார்ட். என்ன ஹார்ட்? ஃபெய்த் அண்ட் ஹம்பிள் ஹார்ட். விசுவாசமுள்ள மற்றும் தாழ்மையுள்ள இருதயம். விசுவாசத்தையும் தாழ்மையையும் இங்க பார்க்கிறாரு. 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை யாராவது வாசிக்க முடிஞ்ச வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். அங்கே நிற்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, நீர் என் வீட்டு வாசலுக்குள்ளே பிரவேசிக்க யார் பாத்திரன் இல்லைன்னு சொல்லி யார் சொல்றது? 100க்கு அதிபதி சொல்றாரு. ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, 100 சேனை வீரர்களுக்கு அதிபதியாக இருக்கிற அந்த செஞ்சுரியன் சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்ப அவனுடைய ஹம்பிள் ஹார்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை பார்த்து தான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. நான் பாத்திரன் அல்ல, உம்மிடத்தில் வருவதற்கும் நான் பாத்திரன் இல்லை. என்ன பண்றாரு பாருங்க 7வது வசனத்தில், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. என்ன ஹம்பிள் பாருங்க. சொல்லமா என்ன தாழ்மை? சொல்ல மாட்டீங்களா? என்ன தாழ்மை? என்னங்க பேசவே மாட்டீங்களா? என்ன தாழ்மை? எவ்வளவு தாழ்மையை பாருங்க. இந்த தாழ்மையை தான் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக எண்ணுகிறார், யோசிக்கிறார். நான் வரும்போது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்துட்டோம், முடிஞ்சது கதை. நான் செஞ்சுரியன் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் வந்துட்டோம், முடிஞ்சது கதை. அங்கே எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆயிடுச்சு. அங்கே நம்ம கதை முடிஞ்சிடுச்சு. நான் வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நான் வெளியில் எவ்வளோ பெரிய கிரீட முடியவனா இருக்கட்டும், ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கட்டும், ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய மேனேஜராக இருக்கட்டும், 1000 பேர் எனக்கு கீழே வேலை செய்கிறவனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியங்களாக இருக்கட்டும், நான் சமூகத்துக்கு வரும்போது, அப்பா பிரசன்னத்திற்கு வரும்போது நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஐ ஆம் நத்திங். நான் ஒன்றுமில்லை கர்த்தாவே, நான் ஒன்றுமில்லை. அந்த இருதயத்தை செஞ்சுரியன் ஹார்ட்ல பார்த்தாரு. அதை விவரிக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா எந்த அளவுக்கு கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு உயர்ந்துள்ளவர். நான் உங்களை பார்க்கறதுக்கு கூட எனக்கு பாத்திரன் இல்லப்பான்னு சொல்றதுக்கு அவர் இன்னும் சில வார்த்தைகளை ஆட் பண்றாரு. சொல்றாரு பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். இதுதான் ஃபெய்த். இதுதான் ஃபெய்த். அப்புறம் ஹம்பிள் ஹார்ட். இந்த ஃபெய்த் அண்ட் ஹம்பிள் ஹார்ட்டை பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இதுக்கு நம்ம பிறகு வரலாம். அவர் சொல்றாரு, இதை போய் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம். என் கூட வாசிக்க முடியுமா? எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ வென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறான். யாரை கூப்பிட்டு சொல்றாங்க? முதல்ல மூப்பர்களை கூப்பிட்டு அனுப்புறாரு. அதன் பிறகு இங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு? வீட்டுக்குள்ள
நீங்கள் என் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் காலடியை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா, நான் பாத்திரம் இல்லை. நானும் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு நான் பாத்திரம் இல்லை. நான் வந்து என்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்கப்பா. ஒருத்தனை போனா போவான், வானா வருவான், நான் எதை வேணாலும் செய்யும் சொன்னால் செய்வான், அடின்னா அடிப்பான், உதனா உதைப்பான், அவனை கொல்லுனா கொல்லுவான், இவனை தூக்கிட்டு வான்னா தூக்கிட்டு வருவான். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் எப்படி நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை பார்ப்பதற்கு, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு, உங்களோடு கூட இடைப்படுவதற்கு எனக்கு பாத்திரம் இல்லை, நான் தகுதி இல்லை. அந்த ஹார்ட் தான் எனக்கு உங்களுக்கு முக்கியம். எனக்கு ஜெபம் பண்ணும் போதே நமக்கு தெரியுது இவர் எந்த ஆவியில் ஜெபம் பண்ணுறாருன்னு தெரியும். இவர் இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர்கிட்டலாம் இன்னைக்கு ரிக்வெஸ்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணுற ஜெபமெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ரிக்வெஸ்டாக ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஆர்டர் போடுறோம், கொடுத்தே ஆகணும். என்னங்க வேணும்? கடவுளே நான் அதை செஞ்சுருக்கிறேன் உங்களுக்காக, நான் இதை செஞ்சுருக்கிறேன் உங்களுக்காக, நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்காக. இங்கே தான் இருக்கிறீங்களா? சிரிக்க மாட்டிங்களா? நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்காக, நான் அவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்கிறேன், நான் இவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எனக்கு இதை செய்ய மாட்டீங்களா? அப்புறம் நம்ம ஆண்டவருக்கு டைம் டேபிள் கொடுப்போம், இந்த நாளுக்குள்ளே இதை செஞ்சுருங்க கர்த்தாவே, இந்த நாளுக்குள்ளே இதை செஞ்சுருங்க, இந்த டேட்டுக்குள்ளே இதை முடிச்சிருங்க. யாருக்கு ஆர்டர் போடுறோம்? யாருக்கு ஆர்டர் போடுறோம்? கடவுளுக்கு. என் டிசைர் மட்டும் தான் நடக்கணும். நம்ம வந்து இங்கே பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது இங்கே ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணுறோம். என்ன முடிவு? எனக்கு இது வேணும், இந்த கடன் தீர்க்கப்படணும், எனக்கு இந்த வியாதி போகணும். நான் இங்கே முடிவெடுத்து நானே அதை கன்சிடர் பண்ணிட்டு அங்கே போயிட்டு கடவுள்கிட்ட போய் என்ன ஜெபம் பண்ணுறோம்? கொடுத்தே கொடுக்கணும். கொடுப்பாராக, கொடுப்பீர் ஆண்டவரே. இவ்வளோ ரிக்வெஸ்ட்லாம் என்கிட்ட இருக்குது, ஆனாலும் உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசுகிறேன். இந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. போனார் வீட்டுக்கு. ம் 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 இதுதான் இந்த வார்த்தை தான். என்ன? நீர் வருத்தப்பட வேண்டாம். இந்த வார்த்தையே வராது நமக்கு. கடவுள்கிட்ட பேசுகிறோமே, இந்த உண்மையான தகப்பன்கிட்ட பேசுகிறோமே, இவந்தோ அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறாரு, அவர் கரிசனையுள்ள பொறுமையுள்ள நீடிய பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம எப்படி பேசினாலும் அவர் கேட்டுக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெவரன்ஸ், அந்த மரியாதை, அந்த பயத்தை, அந்த நடுக்கத்தை காண்பிக்கிறதே கிடையாது. இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு? நீர் வருத்தப்பட, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்டவரே, நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு? உங்களை என் வீட்டுக்குள்ளே வர வேண்டான்ற விஷயம் இல்லைப்பா, நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே. நான் என்ன யோசிக்கணும்? இதை நீ வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் வராது, நீங்கள் செஞ்சே செய்யணும் ஆண்டவரே. வருஷம் ஜெபம் பண்ணும் போதும் நம்ம இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறோம், அதுக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை. ஆனாலும் நம்ம ஜெபம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. உமக்காக ஊழியம் செய்கிற மகன். ஆனால் இந்த செஞ்சுரியன் என்ன சொல்கிறாரு? கைண்டாக போயிட்டாரு, ஹம்பிளாக இறங்கிட்டாரு. கர்த்தாவே கர்த்தாவே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. கரங்களை தட்ட மாட்டீங்களா? லார்ட், ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. எத்தனை வார்த்தை? ஒருங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஆண்டவர் அழகா இருக்கு பாருங்க அந்த வசனம். இயேசு 9வது வசனத்தில், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து, என்ன இந்த வார்த்தையை சொல்லலாமா? அவனை குறித்து. என்ன வார்த்தைப்பா இது? என்ன வார்த்தை இது? நான் இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கவே இல்லையே. நீ என்னை அறியாதவனா இருந்தாலும், அதாவது என்னை சொல்லிட்ட. ஆச்சரியப்படுறாரு. டிஃபரன்ஸ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லுகிறது, he marveled at him. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் கேட்ட உடனே இயேசுவே ஆச்சரியப்படுறாரு, அமேஸ்ட் ஆகுறாரு. அமேசிங் வேர்ட் அப்பா இது, என்ன விசுவாசம்ப்பா இது. இன்னொரு அப்படியே திரும்புறாரு, நம்ம ஆட்களை பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? நம்ம ஆட்களை பார்த்து திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளா. யாருக்குள்ள? என் பிள்ளைகளுக்குள்ளே இந்த விசுவாசத்தை நான் பார்க்கல. இவனை பாருங்க,
மத்தேயுவில் இதே சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது திட்டி விட்டுற அடிச்சிடுறாரு. நீங்கள் வாசிங்க மத்தேயுவில். ஆனால் கவனிங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனாக இருக்கலாம், நான் 100 பேருக்கு தலைவனாக இருக்கலாம், இந்த நாட்டே ஆளுகிறவனாக இருக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் இந்த எவ்வளோ பேர் ஆளாக இருக்கிறீங்க எனக்கு தெரியல. சொல்லிக்கொள்ள எனக்கு சொத்து பத்து அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கலாம். அசையும் பொருள், அசையாத பொருள், அசையும் சொத்து, அசையாத சொத்து. முடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டுப்பா, பிரைம் மினிஸ்டர்கிட்டே நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் உடனே போய் நீங்கள் பேசிட்டு வர மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது, கேட்கிறது யாருன்னு அவர் யோசிக்கல. யாரோ ஒருத்தன் நான் அவனுக்கு போய் செய்யணுமா அப்படின்னு யோசிக்கல. ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று அவர் பார்க்கிறது. அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது, யாரு சொன்னவங்க கேட்டவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். கரங்களை தட்டலாமா? சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். பார்க்க மாட்டார், அவர் பட்சாபாதமே பார்க்க மாட்டார். ஆனால் அவர் பார்ப்பது என் இருதயம் ஹம்பிளாக இருக்கா, கைண்டாக இருக்கா, கன்சர்ன்டாக இருக்கா. இது கற்றுக்கலாம். ஒரு கெட்டவங்கிட்டே நல்லது கற்றுக்கலாம். ஆனால் ஒரு நல்லவங்கிட்ட கெட்டதை கற்றுக்கவே கூடாது. யாருன்னா இருக்கட்டும். அவர் திரும்பி சொல்கிறாரு, இஸ்ரவேல், என் விசுவாசம் உங்கள் விசுவாசம் அவரை ஆச்சரியப்படுத்தும். ஆனால் என் விசுவாசமும் உங்கள் விசுவாசமும் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? அந்த விசுவாசத்தை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துகிறாங்க? தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. நான் இதை கட்டணும் அதை கட்டணும், கர்த்தர் மேலே கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்கணும். இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க விசுவாசத்தை. இதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட மாட்டார், வேதனைப்படுவார். கொடுக்கறதுக்கு பல பேர் இருப்பாங்க, கட்டுறதுக்கு பல பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆனால் உங்கள் விசுவாசம் முறையானது அல்ல. என் விசுவாசம் முறையானதா இல்லை. எதற்கு என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன்? இந்த 100க்கு அதிபதி வேற எதுக்கு நான் பயன்படுத்தினாரா அந்த விசுவாசத்தை? நான் இன்னைக்கு 100க்கு அதிபதி, நாளைக்கு 1000க்கு அதிபதி ஆகணும். விசுவாசத்தை அப்படி பயன்படுத்தினாரா? இல்லை. நான் லட்சத்திற்கு அதிபதி ஆகணும். நான் இப்போ செஞ்சுரன் மட்டும் தான் இருக்கிறேன், இது போதாது, இந்த பதவி எனக்கு போதாது, சாதிக்கணும். கர்த்தர் உங்கள் உயர்வை விரும்புகிறார், சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்கள் செழிப்பை விரும்புகிறார், சந்தேகம் இல்லை. கர்த்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார், சந்தேகம் இல்லை. வீடை கட்டுங்க, சந்தேகம் இல்லை. நம் விசுவாசத்தை வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. விசுவாசம் 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 விசுவாசிகளும் செய்ய வேண்டாம், ஊழியர்களும் செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறத கவனமாக இருக்கணும். ஃபெய்த் அண்ட் ஹம்பிள் ஹார்ட்டை பார்க்குறாரு. நீங்கள் கட்டிடலாம், நான் கட்டிடலாம், ஜனங்களை மோசம் பண்ணி நான் கட்டிடலாம், வசனத்தையே பயன்படுத்தி ஜனங்களை மோசம் பண்ணி நான் ஒரே பெரிய சென்டரை கட்டிடலாங்க, பெரிய சர்ச்சை கட்டிடலாம். 2 மீன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், 2 மீனுக்கு பதிலாக 1000 கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பணக்காரா இருக்கீங்களா? 2 மீனுக்கு பதிலாக 2 லட்சம் கொடுங்க. 5 அப்பத்துக்கு பதிலாக 500 ரூபாய், 5000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய். இப்படியெல்லாம் பண்ணி நான் கட்டிடலாம், ஓடிடும், என் சேனல் ஓடிடும், ஒரு ப்ரேயர் இடத்த கட்டிடலாம், ஒரு பெரிய இடத்த வாங்கிடலாம். ஆனால் அந்த விசுவாசம் கர்த்தரை ஆச்சரியப்படுத்தினதா? அந்த விசுவாசம் கர்த்தரை வேதனைப்படுத்தினதா? புரியுதுங்களா எனக்கு உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இருக்கிற ஒரு பெரியவர், நம்ம யாருக்கிட்டையும் கற்றுக்கணும்.